அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 17/4/2024 புதன்கிழமை. இன்று ஸ்ரீராம நவமி. ராமச்சந்திரமூர்த்தியின் அருள் கிடைக்கின்ற அற்புதமான இந்த நாள். இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அருள் கிடைத்து வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளையும், ஐஸ்வர்யங்களையும், குபேர சம்பத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். நாளை சுபமுகூர்த்த நாள். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். இன்று மாலை 6:59 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று காலை 8:51 வரை பூச நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ஆயிலி நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைவான நாள், தன்னம்பிக்கை வளரும் நாள். நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்களாகவே பேசி மீண்டும் சேர்வது நல்லது. விவசாயிகளுக்கு அற்புதமான நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இன்று பயணங்கள் வெற்றிகளை தரும். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள், ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல தகவல்கள் வந்து சேரும் நாள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. வீட்டில் உள்ளவர்களுடன் ஒற்றுமையாக செல்வது நல்லது. விவாதங்கள் வேண்டாம். அதே போல் பெரியவர்கள் முதியவர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகள் குழந்தைகளுடன் எந்த பிரச்சனைகளும் செய்ய வேண்டாம். இன்று வேற்றுமொழி செய்யும் அல்லது வேற்றுமொழி பேசும் மக்களால் அல்லது வேற்றுமொழி பேசும் நபர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு சில சங்கடங்கள் வரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடும். அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. பணவரவும் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். சொந்த பந்தங்களால் இருந்த தொல்லைகள் அகரும். அதே போல் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. பயணங்களின் பொழுது டிரைவராக இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக வாகனங்களை ஓட்டுவது நல்லது. அதே போல் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை தவிர்ப்பது நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தவறாமல் சாப்பிடுவது நல்லது. இன்று
நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக தனியார் மருத்துவமனையில் பணிபுரிபவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். அதே போல் இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பட்ஜெட்டுக்கு மீறி வாங்க வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். மாற்று மதத்தினர் அல்லது வேறு மதத்தினருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே ஒரு கம்பெனியிலிருந்து வேறு கம்பெனிக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டுக்கு செல்வதற்கு, அதாவது சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசாபுத்தி கிரகங்கள் அனுக்கிரகமாக அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக காளியம்பாள் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கன்னி ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டும். சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும். அதனால் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதேபோல் வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புரோக்கராக, மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அதே போல் மாணவர்களும் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளை ஈடுபடக்கூடாது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். டிரைவராக இருப்பவர்கள், பிளம்பராக, எலக்ட்ரீஷியனாக, கார்பெண்டராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. டிரைவராக இருப்பவர்கள் சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்வோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். பர்சனல் லோன் வாங்கியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் ஏற்படும்.
வங்கி இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். கல்வி நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆசிரியர்கள், குறிப்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக துர்க்கையம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, திடீர் யோகங்கள் வருகின்ற நாள். நல்ல செய்திகள் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும், எளிதில் முடியும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் வேலை செய்யும் தகவல்கள் உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை, கார்மெண்ட் ஷாப்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் ஒரு நாள். இன்று சர்வீஸ் நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு சில விரய செலவுகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் விரயங்கள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். பொது இடம் அல்லது மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். கார் அல்லது பைக் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். இன்று ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சியில் தலைமையிடம் இருந்த பிரச்சனைகள் குறையும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் மற்றும் MBA படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கிற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி என்பர்களே, விடாமுயற்சியால் முன்னேறும் நாள். 7.5 சனி காலமாக இருப்பதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே சில தடைகள், தாமதங்கள் வந்தாலும் இறுதியிலே வெற்றி உங்களுக்கே. ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சலை குறைக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே, வெளியிலே போகிற போது சாப்பாட்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி தண்ணி, சுத்தமான தண்ணீரை குடிப்பது நல்லது. அதனால் சில ஃபுட் பாய்சன் அல்லது தண்ணீர் சம்மந்தப்பட்ட அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சில லக்கேஜுகளோ அல்லது லக்கேஜில் இருக்கிற சில பொருட்களோ அல்ல பேக்கேஜில் இருக்கிற சில பொருட்களோ காணாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சிறு காயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வச்சிருக்கிறவர்கள் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம், ஸ்டீல் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீன ராசி அன்பர்களே, குதூகலமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். காதலர்களுக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அற்புதமான நாள். வீட்டில் உள்ளவர்களுடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புள்ள நாள். பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நாள். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று டயர் வியாபாரம் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், டைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பூ வியாபாரம்,
பழம் வியாபாரம், காய்கறி வியாபாரம், பால் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை தரக்கூடிய ஒரு நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ காளியம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.